3 தோடங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வாதம், பித்தம், கபம். ஆமா கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து 96 தத்துவங்கள்னு சித்தர்கள் நமக்கு கொடுத்துட்டாங்க. அதுல 3 தான் இந்த 3 தோடங்கள். இத பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம மெடிசன் இது இந்த மூலிகைக்கும் ஒரு தன்மை இருக்கு இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு அருகம்புல் எடுக்கிறோம்னா அது எந்த தன்மை, எந்த உடலினர் அதை அதிகமா எடுக்கலாம், இப்போ எடுக்கலாமா வேண்டாமா, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்து தான் பல்ஸ் பார்த்து அந்த மூலிகையை நம்ம கொடுக்கும்போது கம்ப்ளீட்டா நமக்கு அந்த நோய் கியூர் ஆகுது அப்படின்னு எல்லாமே இதுல வந்து சேர்ந்தது தான். ஈவன் நம்ம மருத்துவம் மட்டும் கிடையாது. இப்ப நாடி பரிசோதனை இருக்கு, நோய் அறிதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல நிறைய கான்செப்ட் வருது. எப்படி நம்ம டிசீஸை டயக்னோஸ் பண்றோம். இப்போ நமக்கு ஸ்கேன் இருக்கு, பிளட் டெஸ்ட் பார்க்குறோம், அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறைய இருக்கு. அந்த காலத்துல எப்படி பார்த்தாங்க? நீர்க்குறி நெய்க்குறி சொல்லுவாங்க, மணிக்கடை நூல் அப்படின்னு சொல்றது, எண் வகை தேர்வு, இது எல்லாமே டிசீஸை நம்ம டயக்னோஸ் பண்ற மெத்தட் சித்தர்கள் நமக்கு. ஓகே, அதெல்லாம் கண்டுபிடிக்கிற மெத்தட்ஸ். அது மெத்தட்ஸ். ஓகே, டிசீஸை கண்டுபிடிக்கிற மெத்தட்ஸ். இது மட்டும் சித்தால நமக்கு கிடையாது. இதை தாண்டி வாஸ்து இருக்கு, ஜோதிடமும் நம்ம படிக்கிறோம், யோகம் படிக்கிறோம். இன்னைக்கு இது எல்லாமே தனித்தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆமா, எல்லாமே சித்தர்கள் சொன்னதுதான். யோகா இருக்கட்டும், வாஸ்து, ஜோதிடம், இது எல்லாமே படிப்பீங்களா? எல்லாமே சித்த மருத்துவத்துக்குள்ள அடக்கம்.